Hello children. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா applications of differential equations. அதாவது 10.8 exerciseல இருக்க word problems பார்க்கறோம். ஓகே? அதுல first problem என்ன சொல்றதுன்னா question goes as the number of bacteria present in the culture ஒரு நம்பர் இருக்கு. It increases, that is rate of change of bacteria present in the culture is proportionate to or directly proportional to the number of bacteria present in that culture. Okay. After 5 hours, the bacteria triples. Okay. Appo, what is the number of bacteria present after 10 hours? This is the question. Okay. So, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இத differential equation frame பண்ணி அதுக்கப்புறம் solve பண்ண போறோம். Okay. So, differential equation எப்படி frame பண்ண போறோம்? இங்க எங்க differentiation இருக்கு அப்படின்னா rate of change of number of bacteria அப்படிங்கறத அங்க கொடுத்திருக்காங்க. That is proportional to the number of bacteria present in that culture. First நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கெல்லாம் ஒரு just statement எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு name பண்ணிக்கலாம். Okay? இப்போ number of bacteria present எவ்வளோ அப்படின்னா let it be B. bacteriaங்கிறதுனால சரியா? So number of bacteria at present வந்து B ன்னு வச்சுக்கலாம். Okay? So இப்போ 5 hours கழிச்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி சொல்லிருக்காங்க rate of change of number of bacteria அதாவது increase ஆகுது bacteria multiple ஆயிட்டே இருக்கு ஓகே bacteria increases so the rate of change of increase அப்போ change of bacteria number of bacteria இல்லையா change அதனால difference in the number of bacteria with respect to time rate of change அப்படினா என்ன அர்த்தம் with respect to time ஆக என்ன ஆகுது அப்படிங்கறது rate of change அப்போ dB by dt is proportional to the number of bacteria present in that culture. அதுக்கு தான் நம்ம என்னன்னு பேர் கொடுத்திருக்கோம் B ன்னு கொடுத்திருக்கோம். Okay? So, change in the number is directly proportional to the number of bacteria present itself. Okay? அப்ப dB by dt is directly proportional to B. Yes. So, இது நம்ம ஒரு statement எழுதிட்டோம். இந்த statement நம்ம equation-ஆ மாத்த போறோம். So, equation-ஆ மாத்தறோம்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா proportionality symbol இருக்கக்கூடாது. அப்போ அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு கான்ஸ்டன்ட் அங்க இன்ட்ரோ듀ce பண்ணுவோம் என்ன அர்த்தம் அதுக்கு என்ன மீனிங் அதுக்கு dB by dt is equal to some constant k times B அப்படின்னு போட போறோம் ஓகேயா என்ன கான்ஸ்டன்ட்னா அதாவது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து இந்த பாக்டீரியா பிரசன்ட்டோட ஒரு மல்டிபிளா தான் இன்க்ரீஸ் ஆகுது அது ஒரு ஸ்கேலார் மல்டிபிள் ஸ்கேலார் அப்படின்னு ஒரு ஸ்கேலாருங்கிறதுனால தான் கேங்கிற ஒரு நம்பர் போட்டிருக்கோம் சரியா k here is positive ஏன்னா அவங்க இன்க்ரீசஸ் கொடுத்துருக்கிறதுனால பாசிட்டிவ் தட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஓகே நமக்கு ஆன்சர் வரச்சா கரெக்டாக அப்படி வரும் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் அவங்க கொடுத்துருக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்கு ஆஃப்டர் 5 hours இட் இஸ் ட்ரிபிளிங் அப்படின்னு கொடுத்துருக்கு நம்பர் இஸ் ட்ரிபிள்டு ஓகே ஸோ இப்போ நம்ம முதல்ல இதை ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம் சால்வ் பண்ணி இந்த 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ட்ரிபிள் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து அது ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே So, இப்போ differential equation சால்வ் பண்ணனும்னா என்ன அர்த்தம் எஸ் என்ன பண்ணணும் ஆப்போசிட்டா டிஃபரன்சியேஷனுக்கு ஆப்போசிட்டா இன்டகிரேட் பண்ண போறோம் இல்லையா இன்டகிரேட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இது என்ன மெத்தட்ல பண்ண போறோம் வேரியபிள்ஸ் வந்து செப்பரேட் பண்ற மாதிரி இருக்கு ஈஸியா அதனால வேரியபிள் செப்பரபிள்ல பண்ண போறோம் ஓகே b can be taken this side அப்போ dB divided by b is equal to k into dt அப்படின்னு இப்ப b என்ற வேரியபிளும் t என்ற வேரியபிளும் செப்பரேட் ஆயிடுது அப்ப வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகே வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தெரியும் இல்லையா ஒரு லெஃப்ட் சைடுல ஒரு வேரியபிளும் ரைட் சைடுல ஒரு வேரியபிளையும் டிஃபரன்ஷியலோட சேர்த்து பிரிக்க முடிஞ்சதுன்னா ஈஸியா நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டு போயிடலாம் சரி அதாவது எக்ஸோட dxம் ஒய்யோட dyயும் இங்க b யோட dbயும் t யோட dtயும் சேர்க்க முடிஞ்சது சேர்த்துட்டோம் ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் இத இன்டகிரேட் பண்ண போறோம் இன்டகிரேட்டிங் both the sides ஓகே இன்டகிரேட் பண்ணா dB by b that means dx by x மாதிரி இருக்கு இல்லையா எஸ் சோ அதுக்கான இன்டகிரேஷன் என்ன log x அதே மாதிரி இங்க log b is equal to kங்கிறது ஒரு எஸ் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அப்ப k வெளியில இருக்கட்டும் dt இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும் dx integrate பண்ணா x கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி dt integrate பண்ணா t கிடைக்கும்
ஓகே t. So we have got a an equation. ஓகே நார்மலான ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது. அது எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கிடைச்சிருக்கு. ஓகே இது லாகரிதமிக்கா இருக்கு. லாக் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்போனென்ஷியேட் பண்ணா எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷனா கிடைச்சிரும். ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனென்ஷியேட் பண்ண போறோம், இ பவர்னு எழுத போறோம். சரியா? ஸோ ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இ பவர்னு எழுத போறோம். எழுதலாமா? ஒன் மோர் திங், இங்க பாரு, இன்டெகிரேட் பண்ணும்போது ஒரு இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் போடணும் இல்லையா? கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் அதை போடணும். எந்த பக்கம் வேணா போடலாம். நான் இப்போ ரைட் சைடு போட போறேன். ஸோ k இன்டூ டி போட்டு பிளஸ் சி போட போறோம். ஓகே இப்போதான் எக்ஸ்போனென்ஷியேட் பண்றோம். ஸோ அப்போ இது ஃபுல்லுக்கும் எக்ஸ்போனென்ஷியேட் பண்றோம். அப்போ இ பவர் லாக் கேன்சல் ஆகி லெஃப்ட் சைடு பி கிடைக்கும். ரைட் சைடு என்ன கிடைக்கும்? எஸ் இ பவர் கேடி பிளஸ் சி, இ பவர் கேடி பிளஸ் சி. ஓகே விச் மீன்ஸ் ஏ பவர் எம் பிளஸ் என் மாடல்ல இருக்கா? கரெக்ட். ஏ பவர் எம் பிளஸ் என் ஃபார்முலா என்ன? எப்படி ஸ்பிளிட் ஆகும்? வெரி குட். ஏ பவர் எம் பிளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என். இப்படி ஸ்பிளிட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இ பவர் கேடி பிளஸ் சிய இ பவர் கேடி பிளஸ் சாரி இன்டூ எஸ் வெரி குட் இன்டூ இ பவர் சி அப்படின்னு போட போறோம். விச் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல இருக்க கான்ஸ்டன்ட்டை, அதாவது இ பவர் சியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கண்டிஷன்ஸை கிவன் டேட்டாவை யூஸ் பண்ண போறோம். புரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஈக்குவேஷன். சால்வ் பண்ணிட்டோம் இப்போ. ஸோ இந்த சால்வ் பண்ணதுல கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அந்த கிவன் டேட்டாவை யூஸ் பண்ண போறோம். என்ன டேட்டா கிவன்? ஆஃப்டர் 5 hours, அதாவது at t is equal to 5. ஸோ t is equal to 5 இருக்கும்போது என்ன ஆகும்? எஸ் b becomes 3 times the original. இப்போ நம்ம இதை B1 வச்சுக்கலாம். அதாவது 5 hours அப்புறம் இருக்கிறது B1 வச்சுட்டோம்னா ஒரிஜினல் பாக்டீரியா நம்பரை பின்னு வச்சுட்டோம்னா ஸோ 3 times இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க போறோம். ஓகே இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்க, K1 இருக்கு C1 இருக்கு. அப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு ஒரிஜினலா என்ன பாக்டீரியா இருந்து நம்ம வச்சிருக்கோம்? ஒரிஜினலானா என்ன அர்த்தம்? t is equal to 0. அப்போ அதையும் நம்ம யூஸ் பண்றோம். t is equal to 0னா b is equal to b தான். சரியா? அதையும் t is equal to 5னா b1 is equal to 3bயும் யூஸ் பண்ணா kயும் cயும் கிடைக்கும். ஓகே முதல்ல c கிடைக்க போகுது, சாரி முதல்ல c கிடைக்க போகுது, அப்புறமா k கிடைக்க போகுது. ஓகே c கிடைக்கிறதுக்கு நம்ம t is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏன்னா t 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த k t ரெண்டும் ரிமூவ் ஆயிடும். அப்ப c மட்டும் இருக்கும். ஓகேயா? சோ முதல்ல at t is equal to 0 இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுது? ஸ்டார் becomes, ஸ்டார் ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸ்டார் becomes b is equal to e power kt na 0 ஆயிடும், 0 into e power c, which means yes e power c is equal to b. so இது ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். e power c is also a constant. okay அடுத்தது t is equal to 5 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். at t is equal to 5, t is equal to 5 என்ன ஆகும்? b பாக்டீரியா நம்பர் ஆஃப் பாக்டீரியா பெர்சன்ட் வந்து நமக்கு 3 times ஆகுது. அதை நம்ம சும்மா b1 ன்னு பேர் கொடுக்கணும், 3b. சோ இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் in star. சரியா? சோ ஸ்டார் என்ன ஆகுது? ஸ்டார் becomes b க்கு பதிலா என்ன ஆகும்? 5 hours அப்புறம் 3b ஆகுது. 3b is equal to e power t தான் 5, அப்போ k into 5, 5k. ஓகே into e power c. e power c யோட வேல்யூ என்னன்னு போட்டிருக்கோம் நம்ம? எஸ் b ன்னு போட்டிருக்கோம். so e power c ய நம்ம b ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so both the sides b ஆல டிவைட் பண்ணும்போது ஒரிஜினலா நம்பர் ஆஃப் பாக்டீரியா கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதனால it is not 0, அது நான் 0. அப்போ b is not 0, அதனால you can divide both sides by b. ஓகேயா? so டிவைட் பண்ணா என்ன கிடைக்கிறது? b கேன்சல் ஆனா e power 5k is equal to 3 அப்படின்னு ஒரு இந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். k ஓட வேல்யூ that is e power 5k வா கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். இப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் யூஸ் பண்ணி ஸ்டார்ல போட்டோம்னா t க்கு பதிலா நம்ம வேற ஒரு வேல்யூ எடுக்கும்போது நமக்கு b யோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே இப்போ என்ன
asked required என்ன requirement என்ன at t is equal to 10 yes 10 hours ல after 10 hours அப்போ required நமக்கு வேண்டிய சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்க போறோம் at t is equal to 10 what is b அதுக்கு ஒரு b2 சும்மா பேர் கொடுத்துக்கலாமா number of bacteria present at that time சும்மா b2 பேர் கொடுத்துறோம் அதோட வேல்யூ எவ்வளவு number of bacteria present எவ்வளவு இது போட போறோம் மறுபடியும் ஸ்டார் ஈக்குவேஷனுக்கு வாங்க ஸ்டார் ஈக்குவேஷன் வந்தா என்னது b is equal to அதுக்கு நம்ம b2 கொடுக்கணும் at t is equal to 10 க்கு நம்ம b2 பேர் கொடுத்திருக்கோம் இல்லையா b2 ஓகே is equal to e power kt e power kt யோட வேல்யூ 3 ன்னு தெரியும் நமக்கு 3 into e power c யோட வேல்யூ எவ்வளவு e power c is sorry e power kt sorry என்ன பண்ணிருக்கோம் b2 is equal to e power kt t என்ன இங்க டைம் 10 இல்ல t ல என்னது டைம் 10 அப்போ e power 10k ஆயிடும் 10k ஆயிடும் ஓகே into e power c e power c யோட வேல்யூ தான் நமக்கு b ன்னு தெரியும் சரியா that is b ஓகே இப்போ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோமா இப்போ e power 10k வே நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம கிட்ட இருக்க e power 5k வச்சு கண்டுபிடிக்கலாம் 5k ஓட டேர்ம்ஸ்ல 10k எழுதினா that becomes yes correct very good 10k எப்படி எழுதலாம் 5k into 2 னு எழுதுறோம் அப்போ e power 5k into 2 into b அப்படினு வரும் அதாவது பவர்ல 5k into 2 பவர்ல a power mn அப்படி இருக்கா அதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா சோ அந்த ஃபார்முலா எழுதலாமா a power mn is equal to a power m கரெக்ட் தான் the whole power n அது மாதிரி இருக்கும் சரியா yes சோ அது மாதிரி பண்ண போறோம் இப்போ அதாவது e power 5k the whole power 2 அப்படினு போட போறோம் so e power 5k the whole square into b அப்படினு ஆயிடும் இந்த ஸ்டேட்மென்ட் e power 5k ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கோம் 3 னு அப்ப 3 ஸ்கொயர் அப்படினா 9 but 9 times b அப்போ at time t is equal to 10 number of bacteria present is 9 times the original number of bacteria புரியுதா yes இத வேற மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி கூட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டோம் வேற லாஜிக் யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம் நான் அது அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு ஓகே பை